ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இதுலேயும் புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாமே ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள். அதாவது பெரிய அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வருடத்தில் வரக்கூடிய எல்லா அமாவாசைக்கும் உங்களால் விரதம் இருந்து வழிபட முடியல, தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த தை அமாவாசையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம், முன்னோர் வழிபாடு எல்லாமே உடனுக்குடனே அவங்களுக்கு போய் சேரும். இந்த அமாவாசை அப்படின்றது முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கு மட்டுமே உரிய நாள். இந்த நாளில் நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுறதை விடவும் முன்னோர் வழிபாடு கட்டாயமாக பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழையடி வாழையாக நல்ல ஒரு வம்சத்தோட, நல்ல ஒரு 16 வகை செல்வத்தோடு நம்மளால் வாழ முடியும். இந்த தை அமாவாசை மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அமாவாசை நாட்கள்லையும் சரி, நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் காகத்துக்கு சாதம் வைக்கிறது. ஏன் காகத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா, முன்னோர்கள் காகம் ரூபத்தில் வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த சாதத்தை சாப்பிடும் பொழுது அவங்களுடைய அருளாசி நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். நீங்கள் அப்படி வைக்கக்கூடிய அந்த சாதத்தில் எள்ளு, கருப்பு எள்ளு இதை கொஞ்சமாக கலந்து அதுக்கப்புறமா இந்த சாதத்தை நீங்கள் காகத்துக்கு படையலாக வைங்க. இந்த நாளில் இந்த விஷயம் கட்டாயமாக செஞ்சே ஆகணும். நிறைய பேர் இந்த எள்ளு வைக்காமல் அப்படியே வெறும் சாதத்தை மட்டும் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எள் கலந்த சாதம் தான் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் காகத்துக்கு படைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மறந்துடாமல் செஞ்சுருங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.